எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபாய் தாங்க. நிறைய பொருள் வந்து நியூ ஸ்டாக் எல்லாம் வந்திருக்கு. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர் பாத்திர கடையில் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபாய்க்கு வந்து நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா இட்லி பிளேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பிளேட்டு 100 ரூபாய்க்கு, அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஷேப் வந்து ஒரு பிளேட் மட்டும் 100 ரூபாய் அது மாதிரி வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 பிளேட் வந்து 100 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. இந்த இட்லி பிளேட் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது, தாராளமாக வாங்கலாம் 100 ரூபாய்க்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ஸும் வச்சுருந்தாங்க, டீ காஃபி சுகர் அது மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் 100 ருபீஸ். இது செட்டாகவே வந்து நம்ம செட்டாக வாங்கினோன்னா கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் 100 ருபீஸ் போட்டிருக்காங்க. எது எது நம்மளுக்கு கம்மின்னு தோணுதோ அதை மட்டும் வாங்கிக்கலாம் பார்த்து. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற சொம்பு தான். இது அந்த காலத்துல எல்லாம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 100 ருபீஸ்ன்னு வச்சுருந்தாங்க. நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸாகவே இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய வந்து அலுமினியமும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்யூமினியமில் நிறைய வந்து வெயிட்லெஸ்ஸாகவே இருந்தது. தாளிம்பு கடை, அதுக்கப்புறமா சின்ன சின்ன கடையெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க எது நல்லதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த மசாலா பாக்ஸும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும், கம்மல் அது மாதிரி எல்லாமே. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் நல்லாவே இருந்தது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் அக்ரலிக் மாதிரி இருந்தது, பருப்பு அது போட்டு வச்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜ் கண்டெய்னரும் வச்சுருந்தாங்க. இது ஆல்ரெடி நானும் வாங்கியிருக்கேன் ஒன்று, நல்லாவே இருந்தது. பச்சை மிளகா வந்து இதில் போட்டு வச்சுப்பேன். கீழே பார்த்திங்கன்னா தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்கும் ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சின்ன ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா கீழே உட்கார மனக்கட்டை தான், பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தாங்க. நல்லா க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்கும், நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும். 100 ருபீஸ்க்கு நல்லா ஒர்த்தாகவே வாங்கலாம். இது பார்த்திங்கன்னா 6 கப்ஸ் மாதிரி வருது. இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இல்லை அக்ரிலிக்குன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருந்தது குவாலிட்டியாகவும். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 6 கப்ஸ் கிட்ட வருது. நம்ம ஸ்நாக்ஸ் அது மாதிரி போட்டு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு டாய்ஸ் அது மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பொம்மை பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். அதுக்கப்புறமா பிளாக்ஸ் அது எல்லாமே பார்த்திங்கன்னா பில்டிங் செட் பண்ணுற பிளாக்ஸும் வச்சுருந்தாங்க. 100 ருபீஸ்க்கு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் பேக்கெட்டாகவே வச்சுருந்தாங்க. இந்த பொம்மைங்க பார்த்திங்கன்னா நல்ல கலராக வச்சுருந்தாங்க 100 ரூபாய்க்கு. நெக்ஸ்ட்டு பெரிய பெரிய டப்பெல்லாம் வந்து நல்லாவே ஸ்டாக் இருக்குது நிறையவே. இந்த மாதிரி டப்பெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஷெல்ஃபில் நம்ம துணி அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 2 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் தான். மாவு அது மாதிரி கொட்டி வச்சுக்கலாம், அரிசி அது மாதிரியும். இது பார்த்திங்கன்னா நைஃபு, பீலர், அதுக்கப்புறமா கிரேட்டர் எல்லாமே ஒரு பேக்காக கொடுத்துருக்காங்க 100 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறமா சிலிண்டர் வைக்கிற ஸ்டாண்டு பிளாஸ்டிக்லேயே இருந்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கரில் வந்து மிரரும் வச்சுருந்தாங்க, நல்லா பெரிய சைஸாகவே இருந்தது. நம்ம வந்து டோருக்கு இல்லைன்னா வாலுக்கு எல்லாமே ஸ்டிக் பண்ணிக்கலாம், கண்ணாடி மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இது சர்விங் பவுல் செட்டு தான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் தான், மெலமின் நினைக்கிறேன். 100 ருபீஸ்க்கு வந்து ஒரு செட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த பெரிய பெரிய கிளாஸு, கொஞ்சம் மீடியம் சைஸ் கிளாஸ் தான், தண்ணி குடிக்கிற கிளாஸு 3 கொடுத்துருக்காங்க 100 ருபீஸ்க்கு. இந்த இட்லி பிளேட் பார்த்திங்கன்னா 1 மட்டும் வச்சுருந்தாங்க 100 ருபீஸ்க்கு. இந்த இட்லி பிளேட் எல்லாம் பார்த்திங்கன்னா 3 தட்டு இருக்கிறது, 4 தட்டு இருக்கிறது கூட நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. 100 ருபீஸ்க்கு நல்ல தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. நல்ல ஒரு மீடியம் சைஸ் பக்கெட்டு தான், அவ்வளோ பெரிய பக்கெட் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ் பக்கெட்டு தான். நெக்ஸ்ட் இந்த வால் ஸ்டிக்கரும் வச்சுருக்காங்க. இது நம்ம கிச்சன் டைல்ஸில் அது மாதிரி எல்லாம் ஒட்டிக்கலாம், அழுக்காகாமல் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வாஸும் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா செராமிக்கில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்தது. அதுக்கப்புறமா செராமிக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து இது எப்போவுமே இருக்கிறது தான்.
கிட்டத்தட்ட 1 கிலோ உப்பு அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மிளகாய் அதுக்கப்புறமா புளி அதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் செராமிக்ன்றதால. நெக்ஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் மூடி வந்து லூஸாக தான் இருந்தது. இந்த கண்டெய்னர் நல்லா டைட்டாகவே இருந்தது. இது மூடியெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம மசாலா பேக்கெட் ஓப்பன் பண்ணது எல்லாமே லைனாக வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வடை மேக்கரும் வச்சுருந்தாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். வடை இதில் போட்டோன்னா ஷேப்பாக வரும்னு சொல்கிறாங்க, எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேச்சுலா செட்டும் வச்சுருந்தாங்க உட்டனில். அதுக்கப்புறமா ஒரு நம்ம பூண்டு அதெல்லாம் இடிக்கிறதுக்கும் ஒரு உட்டில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் கீழே வந்து ஸ்டாண்டு மாதிரி வைக்கிறதுக்காக 4 ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பீலரும் கொடுத்துருக்காங்க. 100 ருபீஸ்க்கு செட்டாகவே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த உட்டன் சாப்பிங் போர்டு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. பார்க்கறதுக்கே வந்து நல்ல லுக் வைஸ் நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உட்டன் சாப்பிங் போர்டும் வச்சுருந்தாங்க. ரெண்டுமே நல்லாவே இருந்தது. முன்னாடி பார்த்தது நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரைனரும் வச்சுருந்தாங்க. நம்ம காய்கறி அதெல்லாம் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அது கொஞ்சம் சின்ன சைஸு. நெக்ஸ்ட்டு இந்த பேஷன் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் தான். இது பார்க்கறதுக்கு சின்னது மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஷூ ரேக்கும் வச்சுருந்தாங்க. நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. 100 ருபீஸ்க்கு நல்ல வர்த்தம் தான் சொல்லுவேன் இந்த ரேட்டுக்கு வந்து. இதை பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவி வைக்கிற ஒரு ட்ரைனர் தான் வச்சுருக்காங்க இந்த வாட்டி. இது பார்த்திங்கன்னா கீழே அந்த ஸ்டாண்டோடையும் வருது, செட்டாகவே 100 ருபீஸ்க்கு நல்ல வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.